உங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, கருப்பு உளுந்துல பண்ற இந்த உளுந்தம் புட்ட கண்டிப்பா செஞ்சு குடுங்க. பெண் குழந்தைங்க மட்டும் இல்லங்க, எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நெனைக்கிற எல்லாருமே இத தாராளமா எடுத்துக்கலாம். 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன். இதோடவே 1 டீஸ்பூன் வெள்ள உளுந்து சேர்த்து வறுக்கும்போது நிறம் மாறி வரத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொன்னிறமா வரையும் தனியா எடுத்து வச்சுருங்க. 1/2 கப் கவுனி அரிசி எடுத்துக்கிறேன். இதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து ரவைய விட கொஞ்சம் மெல்லிசா கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் உள்ள நார்மல் தண்ணியை சேர்த்தா போதுமானது. இந்த அளவு ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதை வேக வச்சு எடுத்துடலாம். இதை வேக வைக்கிறதுக்கு இண்டஸ் வேலியோட மல்டி பாட் தான் எடுத்திருக்கிறேன். இண்டஸ் வேலி பாத்திரம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் கோட்டும் இல்லாம 100% ஹெல்தியானது. மாயா 12 கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டு மாவை மிக்ஸி ஜார்ல பல்ஸ்ல ஒரு 2 வாட்டி மட்டும் சுத்தி எடுத்துட்டு வேக வச்சீங்கன்னா கட்டிகள் இல்லாம இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல 15 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா உளுந்து நல்லா வெந்துடும். சூடா இருக்கும் போதே இதுல தேவையான அளவு தேங்காய் துருவல், ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், கூடவே 1 கப் நாட்டு சர்க்கரை மிக்ஸில பொடி பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நெய்ல வறுத்த முந்திரி சேர்த்துட்டீங்கன்னா கருப்பு உளுந்தம் புட்டு தயாராயிருச்சு. இதே இது நீங்க வெள்ளை உளுந்துலயும் செய்யலாம். வெள்ளை உளுந்துல செய்யும் போதும் டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.